ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் பிரியாணி. பிரியாணினாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ப்ரான் பிரியாணி கேட்கவே வேண்டாம், ரொம்பவே பிடிக்கும். வாங்க இன்றைக்கி ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே 3 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. பிரியாணிக்கு வெங்காயம் வதங்கிறத பொறுத்து தான் டேஸ்ட்டே இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா, அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், பிரியாணிக்கு தேவையான உப்பு. நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு நிறைய சேர்க்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாவை முழுசாகவே சேருங்க, அதுவே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எப்படி கிரேவி மாதிரி ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வரணும். இதில் 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது கூடவே திக்கான தயிர் 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோன்னா, அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் நல்லா சூப்பராக வரும். அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தயிர் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காகவும் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா இந்த மசாலாலேயே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அரை கிலோ ப்ரான் எடுத்து அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து கலந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஆஃப் குக் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறோன்னா, ப்ரான் நம்ம மசாலாவோட சேர்த்து வதக்கும்போது ரொம்ப வெந்து ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் எப்பயுமே ப்ரானை இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம தம் போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்துப்பேன். ப்ரான் ரொம்ப குக் பண்ணக்கூடாது, ஆஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன் நான். இப்போ இதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இதில் நம்ம ஆஃப் குக் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எடுத்து நம்ம ரைஸோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி நல்லா வேகட்டும். பாருங்கள், அரிசி பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் பாதி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்தாப்போல இருக்கணும். இந்த நேரத்தில் தான் நம்ம தம்மு போடணும். தம் போடும்போது மேலே நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுடுங்க. தடவி விட்டுட்டு ஒரு க்ளீன் டவல், நல்ல திக்கான டவல் எடுத்து பாத்திரத்தை மூடிடுங்க. மூடிட்டு நல்லா வெயிட்டான மூடி எதனா இருந்தால் எடுத்து மூடிடுங்க. நல்லா டைட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்து மூடிடுங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டே விடலாம். அவ்வளோதான். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடி பிடிக்கலை, எதுவுமே ஆகலை. அரிசியும் நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.